வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி பேசுறாரு. 45 நிமிஷம் பேசின அவரு ஒரு வாட்டி கூட எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லல, அதிமுக பேரையும் சொல்லல. மாறா என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணின்ட்டு 100 தடவை சொல்லிட்டாரு. அவரோட பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவரோட ஆசையை, அவரோட எண்ணோட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் மனசுல என்ன இருக்குதோ அப்படின்றத அவர் சொல்றாரு. அவரை பொறுத்தவரையில ஏன் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாருன்னா, நாளைக்கு பாஜகல இருக்கிற யாருன்னா ஒரு 4 பேரு, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வருது, இல்ல ஆட்சியில அதிகாரத்துல பங்கு, அது மாரி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, என்டிஏ சர்க்கார் அப்படின்னு, அதுதான் இது அப்படின்ற மாரி போடுவாங்க. பட் அது தமிழகத்துல சாத்தியம்னா, அது சாத்தியம் இல்லைன்றது என்னோட புரிதல். ஏன் அது சாத்தியம் இல்லைன்னா, என்டிஏ சர்க்கார் அப்படி வரணும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மகாராஷ்டிரத்தில இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து பிஜேபி சர்க்காரோ இல்லை என்டிஏ சர்க்கார் சொல்லலாம். காரணம்னா 2 கட்சிகள் சேர்ந்து அங்கே ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அங்கே ஒரு ஃபட்னாவிஸ்ன்ற மாதிரி ஒரு ஆளுக்கு தேவைகள் இருந்தது, ஏக்நாத் ஷிண்டே போன்ற ஒரு ஆளுக்கு தேவை இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஒரு 80 சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி ஒண்டி தனியாக வந்தால் தான் அந்த என்டிஏ சர்க்கார்ன்றது சாத்தியம். அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்க மாட்டார். அதிமுக கட்சிக்காரர்களோ முன்னணி தலைவர்களோ அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க முதல்ல. 2வது அப்படி மீறி ஒருவேளை அவர் ஒரு 70 சீட்டு 80 சீட்டு கொடுத்தாலும் 40 50 தொகுதியில் பிஜேபி நின்று தமிழகத்தில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ மக்களும் வந்து ஃபஸ்ட்டு தயாராக இல்லை பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வெற்றி பெறுவதற்கு. அப்படி ஒரு வேளை வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருந்தால், கடந்த முறை 20 சட்டமன்ற தொகுதி வாங்கினப்போ அவங்க ஒரு 10 12 வாங்கியிருந்தாங்கன்னா கூட பாதிக்கு பாதி ஏதோ ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு சீட்டை ஏற்றலாம். அப்போது 4 தான் கிடைத்தது. அப்போ அவங்களோட வளர்ச்சி என்பது வளர்ச்சி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த வளர்ச்சிக்கு என்டிஏ சர்க்கார் என்பது பொருள் அல்ல. இன்னொன்று, என்டிஏ சர்க்கார்னால் அப்போ என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வரும். இவ்வளவு நாளாக வந்து இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்றைக்குமே ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ பங்கு கொடுத்ததில்ல. அதிமுக நிறைய நேரத்தில் கூட்டணி வைத்திருக்கிறது, திமுகவும் கூட்டணி வைத்திருக்கு. அப்போ அந்த கூட்டணி அப்படின்றது அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு யூகம். அதை வைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவதற்கு உண்டான அந்த விஷயந்தான் சாத்தியமே தவிர, கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் இதுவரையிலும் மக்களும் ஓட்டு போட்டதில் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவங்களும் அதை வந்து கொடுத்தது கிடையாது. இப்போ 89 சீட்டு வாங்கி திமுக அன்னைக்கு இருந்த பொழுது கூட காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியிலலாம் அவங்க பங்கு கொடுக்கல, அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல. அதனால் அந்த மாதிரி சூழல் வந்தாலும் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து என்டிஏ சர்க்காருன்னு சொல்லலாம், ஆனால் அது என்டிஏ சர்க்காராக இருக்காது. ஏன்னா நம்ம பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து செல்லக்குட்டி அப்புறம் வேறு ஏதோ ஒரு பேரை வச்சு நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க அந்த குழந்தைய. எப்படி வேணால் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கூப்பிட்டுங்க. அந்த மாதிரி மோடிஜி வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து சர்க்கார் கவர்மெண்ட்டு என்டிஏ சர்க்கார் கூப்பிட்டுக்குவார். சர்க்கார்ன்ற வார்த்தைக்கும் நமக்குமே சம்மந்தம் கிடையாது. நம்ம அரசுன்னும் ஆட்சினும். அதனால் அவரோட மொழி ஓட்டத்துக்கும் அவரோட அரசியல் தேவை, அதை அவர் வெளிப்படுத்த இல்லை, கூட்டணி ஆட்சிக்காக என்டிஏங்கிற பேரை யூஸ் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, எடப்பாடியை முதல்வர் அப்படிங்கிறதே ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஒரு சிந்தனை வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறதுல என்ன அவங்களுக்கு ஒரு சிக்கல்னா, நாளைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இவர் அதிகமாக ஜெயிச்சுட்டு இவர் வந்து, ஏன்னா அதிமுக ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அதிமுக இருக்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர முடியல அப்படின்றது அவங்களுக்கு இன்னொரு புரிதல். என்னதான் திமுக எதிர்ப்பு இருந்தாலும் இந்த சைடும் பேலன்ஸ் பண்ணணும். 2 பேர் இருந்தால் தான் அங்கே பாஜக உள்ளே வர முடியாது. அப்போ திமுக என்பது எதிரியாக இருக்குது, அதிமுகவும் வந்து எப்போ நான் அவங்க கூட சேர மாட்டேன், நானும் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னும்போது பாஜக இங்கே உள்ளே வரதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு மதவாத கட்சியோ இல்லை வந்து சாதி அடிப்படையில் கொண்ட ஒரு கட்சி கிடையாது. இங்கே இருக்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கொள்ளுவாங்க. அப்படி போனால் அதிமுக. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பெரியார் சிலை பத்திரமா இருக்கா, ஒன்றும் நாட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே, அம்பேத்கருக்கு உண்டான மரியாதை இருக்கா, பெரியார் சிலை பத்திரமா இருக்கா, காந்தி வழியில் எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அதிமுக. பெரியார் பெருமை பேசிட்டு அண்ணா வழியில், அண்ணா சொல்லி கொடுத்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு எல்லா மதமும் சம்மதமாக வாழ்ந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது திமுக வழி. அவங்க வந்து கோயிலுக்கு ஒரு சிலர் போவாங்க, ஆனால் சைலண்ட்டாக போவாங்க, இவங்க சொல்லிட்டு போவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம் 2 பேருக்கும். அப்போ இது 2 பண்ணும்போது இங்கே பிஜேபிக்கு வந்து இடம் கிடையாது கொள்கை ரீதியாக போடுறதுக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சிருக்கு, ஆட்சி மாற்றம் வரும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ டிஎம்கேக்கு ஈக்குவலாக இவங்களும் ரெயின்போ அலைன்ஸ் மாதிரி பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீட் ஷேரிங்கில் என்னென்ன மாதிரியான
காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சவால்கள். கண்டிப்பாக சவால்கள் நிறைய வரும். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துருவாங்க. ம், ம். அதில் வந்து ஒரு சிக்கல் என்னென்னா ஒரு ஆளுமே ஒரு கட்சி தலைமையை கூட்டு வந்து உள்ளே சேர்க்கறதுன்றது விளையாட்டு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கவே மாட்டேன், ஒரு காலமும் வந்து நான் வந்து அவருக்கு இடம் கிடையாது, துரோகிகள் நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தேன். பட் இன்றைக்கி கூட்டணி வந்திருக்கார். அப்போது ஃபஸ்ட்டு அந்த தலைவர்களை சரி செஞ்சு ஓரளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணின்ற மாதிரி அவங்களுக்கு வெற்றி அதை அமைச்சிட்டாங்க. இப்போ இது என்ன சிக்கல்னா, அதிமுகலையும் அங்கே ஒரு மாவட்ட செயலர் இருப்பார், இல்லை அங்கே ஒரு முன்னாள் எம்எல்ஏ இல்லை இன்னாள் எம்எல்ஏ இருப்பார். அதே தொகுதியை வந்து அமமுகவும் கேட்கும், பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்கலாம், இல்லை பாஜகவும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சீட்டு இருக்குது, இப்போ துறைமுகம் எடுத்துக்கோங்களேன், அது வந்து பாஜகவும் கேட்கலாம், இல்லை துறைமுகத்திலே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு. சீனிவாசன் அதிமுகவில் இருந்தார், அவர் கூட அந்த சீட்டை கேட்கலாம். அப்போ அங்கே வந்து ஒரு நெருக்கடி வரும். அதிமுகவில் யாருக்கு சீட்டு வருது, இல்லை அந்த சீட்டை வந்து பிஜேபிக்கு கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து விழுப்புரத்தில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விழுப்புரத்தில் வந்துட்டு சிவி சண்முகமுக்கு வந்து ஒரு சில சீட்டு வந்து நம்ம நிற்கணும்னு இருக்கும், அதே சீட்டை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கேட்பாங்க. அப்போ அங்கே வந்து அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு விஷயத்தில் சமரசமாகணும், இல்லை ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும். இந்த சிக்கல் இருக்குது. இப்போ நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரியில் ஒரு சில இடத்துல வந்து பிஜேபி கேட்கலாம், மேபி அந்த இடத்துல வந்து அதிமுக சரி நமக்கு இங்கே பெருசாக இல்லைன்னு கொடுக்கலாம். அதே அதிமுக கிட்ட கோயம்புத்தூரில் பிஜேபி சீட்டு கேட்கும்போது அதிமுக யோசிக்கும். கோயம்புத்தூர் சிக்கலான பெல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிளேஸ் அது. இல்லை, கோயம்புத்தூர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி வந்துங்க தமிழகத்தில் எல்லா மண்டலமே டைட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு மண்டலத்துலையும் எந்த ஒரு பெரிய கட்சியும் அப்படி ஜெயிச்சுட்டு போக முடியாது. உதாரணத்துக்கு வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கும், கோயம்புத்தூர் வந்து பை அண்ட் லார்ஜ் அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் போய் சுற்றி பார்க்கறதுனால சொல்கிறேன். பட் வட தமிழ்நாடு, அதாவது உங்களுக்கு விழுப்புரம், கடலூர், அப்புறம் உங்களுக்கு அந்த சைடு தாண்டி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதே மாதிரி டெல்டாவோட டெய்லண்டு தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், புதுக்கோட்டை இதோட பிஹேவியர் எப்படி போகுது ரொம்ப முக்கியம். மயிலாடுதுறை குறிப்பாக. அதேமாதிரி அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கையெல்லாம் போன வாட்டி வாஷ் அவுட், விருதுநகர்லாம் அதிமுக ஒன்றுமே பெருசாக பண்ணல. பட் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கே வந்திருக்கிற காரணத்தினாலும் ஒரு சில இடத்துங்கள, அதுவும் கோயில் குளம் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு, தென்காசியில் உதாரணத்துக்கு. அப்போ அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா அதிமுக வந்து போன வாட்டி போட்டி போட்டு தோற்று போச்சு, இந்த வாட்டி போட்டி போட்டு போன வாட்டி என்ன வாக்கு விகிதாச்சாரம் எந்த சீட்டோ அதை விட கொஞ்சம் அடிப்படையில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஜெயிச்சிருவாங்க வந்துருவாங்க அப்படி நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா கடுமையான போட்டி இருக்குது. ஏன்னா இறுதி முடிவு மக்கள் எடுக்க போகிறாங்க, இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் என்ன வேணால் ஆகலாம். ஸோ இன்றைக்கே நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது சரியாக வராது. பட் கடுமையான போட்டி என்பது உறுதி. அதில் வந்து எனக்கு ஏன்னா அந்த 3-4% தான் வித்தியாசமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், அந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணி. அந்த 3-4% கணிப்பதற்கோ கூட்டுவதற்கோ நிறைய காரணிகள். சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை இருக்குது, விலைவாசி எல்லாம் ஏறி இருக்குது மக்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆட்சியில் 4.5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை வரக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, கடைசியாக இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் விளையாட்டுத்துறையிலலாம் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நம்ம அதெல்லாம் பேசுகிற நேரத்திலே மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், லாக்அப் டெத்து உதாரணத்துக்கு, அப்புறம் கஞ்சா போதை அந்த மாதிரி பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து சீரியஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ட்ரக்ஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னா குஜராத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது, குஜராத்தை அப்புறமா பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு இங்கே என்ன பிரச்சனை தான் பார்ப்பாங்க. குஜராத்லேருந்து உள்ளே வருதா தடுக்கணும், கேரளாலேருந்து கஞ்சா வருதா அதை தடுக்கணும், ஆந்திராலேருந்து வேறு எதுனா வருதுன்னா அதை தடுக்கணும். அதுதானே தவிர்த்து அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தில் பாரு, அது வந்து மடைமாற்றம் அரசியல். அது வந்து மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதாவது இந்த சிம்பிளாக சொல்லணும்னா இந்த தேர்தல் வந்து முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடரணுமா வேண்டாமா, அப்படி அதை சிம்பிளாக ஒன் லைனில் எடுக்கலான்னா அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் டிஎம்கேக்கு இது ஒன் சைடு கேம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. இப்போ அந்த பெர்செப்ஷன் மாறி இட் வில் பி a டஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் உருவாயிட்டா? கண்டிப்பாக அதாவதுங்க தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு 5 விஷயம். முதல்ல வந்து அந்த பர்செப்ஷன், அதாவது தோற்றம் இல்லை பேசுபொருள். அப்போ அந்த தோற்றம் பேசுபொருளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா கூட்டணி அப்படின்றது ஒரு பேசுபொருள், இல்லை எந்த தலைவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. இப்போது ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தேசிய அளவில் அவருக்குன்னு ஒரு கிராஃபை வந்து ஏற்றிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவரை முன்னிறுத்து முதல்வராக ஜெயிச்சிட்டார்.
கலைஞர் அவர்களோட கட்சி அந்த உதவியெல்லாம் இல்லாமல் நான் முதல்வராக வரணுமா வேணாமா திமுக சார்பா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதையே வைக்கும்போது அவருக்கு வந்து அது முதல்வர் பதவி கிடைக்கல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடச்சிது. அதாவது முதலமைச்சராக ஆனது வந்து மேபி வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவரானது எடப்பாடி பழனிசாமியோட உழைப்பில் தான் இருக்கிறார். அதாவது அவரோட அந்த கட்சி மூலிமா தான். அப்போது அது கிடைக்கல. அப்போ அந்த நேஷ்னல் லெவலில் பொலிட்டிஷியனாக வந்து இவால்வ் ஆகணும்னா இந்த தேர்தலோட ரிசல்ட் இபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ பர்செப்ஷனில் இது எல்லாமே அடங்கும். அப்புறம் கூட்டணின்னு வரும்போது இன்றைக்கி வந்து அஇஅதிமுகவோட பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி ஒரு 3-4 கட்சி வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி சவால் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. மேபி இன்னும் 1-2 கட்சிகள் கூட வந்தால் கூட்டணி இன்னும் பலம் பெறும். இப்போ லாஸ்ட் டைம் பிஜேபிக்கு 20 சீட் கொடுத்தாங்க, பிஎம்கேக்கு 23 கொடுத்தாங்க. இந்த வாட்டி பிஜேபி மோர் தென் 40 வரைக்கும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரனை சிங்கிள் டிஜிட்குள்ளே அடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா? அதாவது அந்தந்த கட்சிக்கு ஏற்றது மாதிரி தான் கேட்கணும். பிஜேபி மோர் தென் 40, 50 கேட்டு வாங்கினோன்னா அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி டிஎம்கே கிட்ட கொடுத்துடணும். இப்போ காங்கிரஸ் 50 கேட்குறாங்க, 50 கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எதுக்கு எலெக்ஷன் நடக்கணும்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஏடிஎம்கே கிட்ட கொடுத்துடலாம். தேசிய கட்சிகளுக்கு சீட்டுகள் அதிகமாக கொடுத்தா தமிழகத்தில் அது திராவிட கட்சிகள் சிக்கல். இது அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் ஆகிருக்கு. போன வாட்டி 20 சீட்டு வாங்கினாங்க, எவ்வளோ ஜெயிச்சாங்க? 4 சீட்டு. 20ல் 5 ஜெயிச்சிருந்தா கூட ஒரு 20-25%. அப்போ 20%, 25% தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அப்போ 100 சீட்டு நிற்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஜெயிப்பீங்க? 20 சீட்டு ஜெயிப்பீங்க, இல்லை 25 சீட்டு. 100 சீட்டு வாங்கிட்டு 20, இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. அப்போ அது வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து திராவிட கட்சிகள் வந்துட்டு அதிகப்படியான சீட்டில், அதாவது அந்த நம்பர் குறிப்பாக நம்ம இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 160லேருந்து 170 சீட்டு அவங்களே நிற்க முயற்சி பண்ணுவாங்க. கடந்த ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அவங்க சொந்தமாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே அவங்க எவ்வளோக்கு குறைக்கிறாங்களோ அவங்க தனியாக ஆட்சியில் உட்கார்ந்து சிக்கல். அப்படி இல்லைன்னா அப்புறம் கூட்டணி ஆட்சி ஆகிடும், இல்லைனா இந்தியா ஆட்சி ஆகிடும், இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதை பிஜேபி வந்து இந்தி அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை விளையாடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நேற்று எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் பேசும்போது அதிமுக தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ அந்த வார்த்தையை அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அரௌண்ட் 170 சீட்ஸாவது அவங்க குறைந்தபட்சம் 160 சீட் அவங்க நிற்கும். 160 சீட்டு நின்று அப்படின்னா தான் ஒரு 40 சீட்டு தோற்றா கூட 120 சீட்டு வந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் போக முடியும். 118 நமக்கு மார்க்கு. குறைந்தது உங்களுக்கு ஒரு 120ன்றதே சேஃப்டி கிடையாது. ஒரு 125னா இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு 165னா நிற்கும். அப்போ தான் ஒரு 40 சீட்டு நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா. ஏன்னா 40 சீட்டு இது என்ன அடிப்படையில்னா முன்னாள் அமைச்சர்களே 30 பேருக்கு மேலே இருக்கும். வழக்கமாக அமைச்சர்கள் வந்து பெரிய ஸ்விங்கு வந்தால் தான் தோற்று போவாங்க, இல்லை ஆட்சிக்கு எதிராக அலை வீசணும். எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு எதிராக பெரிய அலை வீசுகிறார் போல் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை அதிமுக வந்து வராங்க அப்படின்னா கூட நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய எம்எல்ஏலாம் ஜெயிப்பாங்க. அதனால் இது வர்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டஃப் எலெக்ஷன். யாருமே அப்படி எடுத்தோம் கவுத்தம்லாம் ஜெயிச்சுட்டு போக முடியாது. அது வந்து எனக்கு தெரிகிறது. இது வந்து ஒரு 4 முனை போட்டி. நிறைய விஷயங்கள் வந்து இந்த தேர்தல் வந்து மாற்றும். அதாவது பழைய கட்சிகள், உதிரி கட்சிகள்லாம் நிறையா காணாமல் போகும். புதுசாக ஒரு சில பிளேயர்ஸோட நிலைமை என்னன்றது தெரியும். உதாரணத்துக்கு தாவேகாவோட நிலைமை என்ன, நாம் தமிழர் கட்சியோட நிலைமை என்ன. ஏன்னா ஒரு விஷயத்தை நான் தனித்துன்னு அவர் போயிட்டார். இப்போ இன்னொருத்தர் தனித்து வராரு. அப்போ 2 தனித்து நிற்கும் போது எந்த தனித்து பெருசுன்னு வருவாங்க. இது ஒரு சிலபஸ். இன்னொன்று அதிமுக திமுக டைட்டாக எலெக்ஷன் போகும்போது ஒரு தொகுதியும் முக்கியம். அதுவும் வந்து இந்த தொகுதி போன வாட்டி மண்டலமாக ஜெயிச்சாங்க இல்லைங்களா? இந்த வாட்டி அந்த மாதிரி மண்டலமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு தொகுதியும் முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ அந்த மண்டல ரீதியாக மொத்தமாக அடிச்சுன்னு வர்றதுன்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஆதிக்கம், இப்போ உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக ஆதிக்கம் செலுத்துமே, ஆனால் அந்த ஆதிக்கம் வந்து அங்கே குறையலாம். டெல்டாவில் வந்து மேபி திமுகவோட ஆதிக்கம் குறையலாம். தென் மாவட்டங்களில் போன முறை அதிமுக அடி வாங்கிது. இந்த வாட்டி அதிமுக அங்கே பெட்டராக பண்ணலாம். ஏன்னா பேட்டர்ன் டு பேட்டர்ன் வந்து நிறைய வாட்டி சேஞ்சஸ் ஆகிருக்கு. பட் பை அண்ட் லார்ஜ் கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமாகவும், சென்னை மண்டலம் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமாக தான் இருக்கும். இல்லை, இப்போ கொங்குல வந்து ஆக்சுவலி இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களை கொஞ்சம் ஆக்டிவாக்கி கொஞ்சம் டிஎம்கே தன்னோட இதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சில ஓட்டைகள் விழலாம். ஏன்னா முன்னாடி வந்து அந்தளவுக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கும் கொள்றதுக்கும் அந்த மாதிரின்றது. இப்போ செந்தில் பாலாஜி வந்து அவரோட அந்த போய் பார்க்குறது கொள்வது அப்படின்றது நம்ம வந்து கடந்து போகணும். ஒரு 2 சீட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தாலும் அது லாபம் தானே. அதே மாதிரி டெல்டாலையுமே வந்து இந்த வாட்டி வந்து கடந்த முறை திமுகவுக்கு கிடைத்த அந்த வெற்றி என்பது இந்த முறை கிட்டுமான்றது ஒரு சந்தேகம்.
உதாரணத்துக்கு இப்போ விஜய்லாம் வந்து வேட்பாளர் போடுவோம், திருச்சியில் வந்து நிறைய ஓட்டுகளை அவர் பிரிப்பார். அதே மாதிரி உங்களுக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அந்த அதிமுகவோட அந்த பயணம் போனாருங்களா, பஸ்ஸை எடுத்துகிட்டு எழுச்சி பயணம், அது போனப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட நல்ல வரவேற்பு அதிமுக. திமுக அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். அந்த காரணத்தினால தான் 4 பேர் ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்த நாடுலேருந்து வைத்தியலிங்கம் வந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. உங்கள் சக்ஸஸ் ரேட், ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா அங்கே 80 to 90% இருக்குது. ஆனால் அந்த ஜோனில் யாரா ஒருத்தர் வந்தால் கூட ஏற்றுக்கிறாருல்ல, ஏன்? இல்லை, அதான் டிஎம்கே தொடர்ந்து வர்றவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த போட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதா? அது ஓவர் வெயிட்டால ப்ராப்ளம் ஆகுமா? அது நம்ம தேர்தல் முடிவில் பார்க்கணும். பட் கண்டிப்பாக ஒரு சிக்கல் வரும். என்னென்னா கட்சிக்காரருக்குள்ளே ஒரு உரசல் வரும். இப்போது ஆல்ரெடி வந்து அவங்க பழனிமாணிக்கம் வந்து மனக்கசப்பில் இருக்கிறாரு, ஒரு பேஸ்புக் இருக்குது. அப்படி இருக்கும்போது தஞ்சாவூரில் நீங்கள் திருப்பி இவர் வைத்திலிங்கம் எடுத்துட்டு வரீங்க. அப்போது ஒருத்தநாடு சீட்டு வந்து அங்கே திமுகவில் யாருக்கும் கிடைக்காது. மேபி அப்போ அங்கே முன்னாடி நின்றவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரு ஆசையில் இருந்திருப்பார். அவர் என்ன நினச்சிருப்பார், வைத்திலிங்கம் அநேகமாக தாவேகாவுக்கு போயிடுவார், அதிமுகவில் யாரையோ ஒருத்தர் நிற்பாங்க, நம்ம வைத்திலிங்கத்தை ரெட்டையில் எதிர்த்து நின்னா தான் நம்ம கஷ்டம், நம்ம உதயசூரியன்லேயே நம்ம வந்து வைத்திலிங்கம் வேறு கட்சியில் நிற்கிறாரு இல்லை சுயேட்சையாக போகிறாருன்னா வைத்திலிங்கத்துக்கு வெயிட்டேஜ் இருக்காது, நம்ம உதயசூரியனை பிடிச்சி நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒருத்தர் ஒரு ஆசைப்பட்டிருப்பார். அவரோட ஆசையில் என்ன பண்ணிட்டீங்க, மண்ணெல்லி போட்டிங்க. அதே மாதிரி மாணிக்கராஜா இருந்தார். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், கொள்கை இபிஎஸ்ஐ ஏற்று அப்படிலாம் கிடையாது. கடம்பூர் ராஜு இருக்கார். அப்போது எனக்கு வந்து ஒரு சீட்டு கேட்கணும், இல்லை நான் ஒரு அரசியல் பண்ணோன்னா கடம்பூர் ராஜு ஒத்துக்க மாட்டார். கூட்டணியில் வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார், இப்போல்லாம் எனக்கு ஒரு அமைச்சர் அவர், நான் அது தொகுதியை மாற்ற முடியாது. அப்போ இது கூட்டி கழிக்கும்போது ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ இதே வந்து நீங்கள் இவர் காரைக்குடி எடுத்திங்கன்னா தேர்போக்கி பாண்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல செல்வாக்கம், இந்த சிவகங்கை காரைக்குடி பக்கத்தில். அப்போ அவர் வந்துட்டு இப்போ எச்ராஜா திடீர்னு ஆசை இல்லை, பெரிய பிரம்மாண்டம் எனக்கு மறுபடியும் சீட்டு கொடுங்க, நான் ஆர்எஸ்எஸ், அது பேர் என்னது, என்சிசி ஆர்எஸ்எஸ், அது மாதிரி ஒன்றத்தில் இன்னும் தோற்றதோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு தேர்போக்கி பாண்டிக்கு அங்கே சிக்கல். இது மாதிரி ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். இது யார் கூட்டணி அதிகமாக்க ஆகும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மக்கள் நீதி மையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டமன்ற தொகுதியை அவங்க கணக்கில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அதில் நிறைய தொகுதி பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, நிறைய தொகுதி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்தா அதிமுக ஹாப்பி, ஈஸியாக மையத்தை எதிர்த்து டார்ச் லைட்டை எதிர்த்து ரெட்டலை வந்து நல்லாவே தெரியும், நல்லா வெளிச்சமாக ரெட்டலைக்கு டார்ச் லைட் போட்டு விட்ட மாதிரி ஆகிடும் கோயம்புத்தூரில். இது சென்னை எடுத்திங்கன்னா டிஎம்கேக்கு நல்லா இருக்குது, ஜோன் சூப்பரான ஜோனு, ஆனால் சென்னையிலையுமே அவங்க கேட்குறாங்க. அப்போ அதிமுக ஹாப்பி ஆகிடும், பரவாயில்ல சூரியன் எதிர்த்து ரெட்டலைன்னா சென்னையில் கருகிடும், ஆனால் டார்ச் லைட்டு தானே ஓரளவுக்கு சண்டை போடலாம் அப்படின்ற அந்த மனநிலை. இப்போ இதெல்லாம் வந்து அதாவது மேலேருந்து பார்க்கும்போது கூட்டணி ஒரு சில நேரத்தில் வந்து கூட்டணி வந்து தேவை, எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் தேவை. நீங்கள் வரப்போகிற கட்சியெல்லாம் சேர்த்துக்கினே பெருசாக்கினே போனீங்கன்னா சொந்த கட்சிக்காரர்கள் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எதுக்கு வேலை செய்யணும், சீட்டு இல்லை, நான் எதுக்கு இது அடிப்படை தானே. நான் நகர செயலாளர், நான் ஒன்றிய செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், எனக்கு சீட்டு இல்லை, நான் எதுக்கு வேலை செய்யணும்? இந்த பிரச்சனை எல்லா பெரிய கட்சிகளுக்கும் வரும். அந்த கட்சிகளுக்கு இப்போது இந்த வாட்டி வந்து கூட்டணி எல்லாருமே பலப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அதிமுகவுக்கு இன்னும் மேபி வந்தால் டிஎம்டிகே வரலாம், அப்புறம் ஐயா ராமதாஸ் வந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சி, அது தாண்டி வேறு யாரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு டிஎம்கேல பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு பலமாகவும் ஆகலாம், கொஞ்சம் மிஸ் ஆனால் பலவீனமாக ஆகலாம். எப்படி அதை நம்ம சொல்கிறோன்னா, போன முறை 6 சட்டமன்ற தேர்தல் கொடுத்து ஒரு எண்ணிக்கை குறைச்சி முடிச்சு விட்டாங்க. இப்போது விசிகாவுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு சீட்டு இல்லை 2 சீட்டு சேர்க்குறாங்க கூட. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 சீட்டு எல்லா கட்சியும் சேர்த்து கேட்குறாங்க, இல்லை ஒரு சீட்டு அப்படின்னா 7 சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். சிபிஐக்கு 7, சிபிஎம்முக்கு 7, மையமும் அதுக்கு நிகராக கேட்பாங்க. மையம் லாஸ்ட் டைம் கிடையாது, இந்த வாட்டி ஆட் ஆன் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு 7, விசிகா ஒரு 7, மதிமுக ஒரு 7னா 7, 5, 35 சீட்டு இதிலே போயிடுச்சு. இது இல்லாமல் சிறிய கட்சிகள் இருப்பாங்க, ஐயூஎம்எல் மாதிரி, அப்புறம் 1, 2 அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள எப்படி அகாமடேட் பண்ண போகிறீங்க? அப்போ 40 சீட்டு சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 30 சீட்னா கேட்பாங்க, இல்லை 25 ஏதோ 30 ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 70 சீட்டு போயிடுச்சுன்னா இப்போ மிச்சம் உங்களுக்கு வந்து கையில் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் 80% மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் தனியாக ஆட்சி, இல்லைன்னா காங்கிரஸ் கேட்குற அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, ஆட்டோமேட்டிக்காக இவர் என்ன பண்ணுவார், சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் புறப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அங்கே டெல்லியில் ட்வீட்டு போட்டுருந்தாங்களோ அதை இங்கேயே பேச ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் வந்து சிக்கல்கள் இருக்குது. பட் 2 பேருமே சரி, முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை முன்னாள் முதல்வர்
எடப்பாடி பழனிசாமி. அதை சமாளிக்கிற அந்த பக்குவம் தெரியும். ஆனா அது கீழ பிரச்சனைகள் வரும். ம். நெறைய பேர் இந்த கட்சியில இருந்து அங்க போறது, அங்கருந்து இங்க போறது, அதெல்லாம் இனிமேல் நடக்கும். தொடர்ந்து நடக்கும். இந்த 1 மந்த் அந்த ஃபைட்ஸ எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ பாருங்க, கூட்டணி சேர்ந்த உடனே தேர்போகி பாண்டியன்றவரு போறாரு. அப்புறம் தர்மர்னு சொல்லிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் ஓபிஎஸ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போறாரு, அவர் மாற போறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. வாங்கி கொடுத்தது ஓபிஎஸ் ஐயா. ஆனா அவரு என்னன்றாரு, அவர் கேட்டா என்ன சொல்றாரு, அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால நான் ராஜ்யசபா எம்பி. அப்ப நான் யார் கூட இருக்கணும்? அதிமுகவோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு போறார். அதனால இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது இனிமேல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.